கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன் கூட இருக்கணும்னா சில காரியங்களை செய்தாதான் கர்த்தர் கூட. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசுங்க, உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆவியானவருடைய முழு ஆண்டவரை ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், எங்கள் இருதயங்களை திறந்தருளும். வசனத்தை கேட்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்தீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறோம். சில நேரத்தில் எங்கள் இருதயங்கள் இருளடைந்து இருக்கிறதப்பா. வசனத்துக்காக எங்கள் இருதயங்கள் திறக்கப்படாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளிலே சுவாமி, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எசேக்கியா ராஜாவை குறித்து உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். எசேக்கியா ராஜா ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன். உலகமே, யூதா ஜனங்களே இருளடைந்திருந்த நாட்களில் தேவன் இந்த மனுஷனை, இந்த ராஜாவை எழுப்பி இஸ்ரவேல், அந்த யூதா ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றினார். இவனுடைய தகப்பனுடைய பெயர் ஆகாஸ். ஆகாஸ் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ராஜா ஆகாஸ். அந்த ராஜாவின் நாட்களில் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்தையே பூட்டி போட்டான். என்ன செய்கிறான்? அவன் தேவனுடைய ஆலயத்தை, அதில் விக்கிரகங்களை கொண்டு அதிலே அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கும்படியான பாவங்களை செய்து தங்கள் குழந்தைகளை தீ கடக்க பண்ணி ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு விரோதமாய் நிறைய பாவங்களை செய்தான். அவனுடைய நாட்களிலே யூதா ரொம்பவும் அழிக்கப்பட்டது. ஒரே நாட்களில் யுத்தத்துக்கு போகும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள். அவன் நாட்களிலே தேவாலயம் அற்பமாய் எண்ணப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தை அவன் அசட்டை பண்ணினான். ஸோ என்ன நடக்கிறது? அவன் மரிக்கிறான். அவனை எருசலேமில் தான் அடக்கம் பண்ணுறாங்க. வேதம் மிக அழகாய் சொல்லும். 2 நாளாகமும் 28வது அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்கள் திருப்ப வேண்டாம், நானே சொல்லிடுறேன். அவனை ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணலையா. ஜனங்களுக்கே என்ன ஆகிப்போச்சு, அவன் மேலே அவ்வளோ ஒரு கசப்பு. இவன் ஏன்தான் ராஜாவாக இருக்கிறான், இவனை எதற்கு நம்ம ராஜாவாய் தெரிந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவனை ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணாமல் எருசலேமில் ஏதோ ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணினாங்க. ஏனென்றால் எப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை ஆண்டவர் அசட்டை பண்ணுறதில்லை, நம்ம லைஃப்லையே அசட்டை பண்ணக்கூடிய காரியங்கள் வந்துடும். இவன் ஒரு ராஜா, ஆனாலும் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. அந்த ராஜா என்கிற அந்த மகிமையை அவன் இழந்து போனான். அவனை சாதாரண ஒரு மனுஷனை போல அவனை கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. இந்த ஆகாஸ் என்கிற ராஜா, அவனுடைய குமாரன் தான் இந்த எசேக்கியா ராஜா. இவனுடைய குணங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த எசேக்கியா ராஜாவினுடைய குணங்கள் என்னென்னா, தேசமே சாபத்தில் இருக்குது, தேசமே பாவத்தில் இருக்குது. சொந்த தகப்பனே ஆண்டவருக்கு விரோதமாய் அநியாயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனுஷன் சிப்பிக்குள் முத்து இருக்கிறதை போல இந்த எசேக்கியா அத்தனை ஒரு பரிசுத்தமானவன், அத்தனை ஒரு உத்தமன், அத்தனை ஒரு தெய்வ பயம் உள்ளவன். ரொம்ப ஆச்சரியன்னு. இப்போ பாருங்கள், சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே மோசமாக இருக்கும் பொழுது அதில் ஒரு குழந்தை ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறதை போல இந்த ஒரு மனுஷன் அப்படி காணப்பட்டான். அவனுடைய முதலாவது காரியம் என்ன? அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை மிக விசேஷமாக இருந்தது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5 நான் வாசிக்கின்றேன். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான்.
அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நெகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவன் இருந்ததில்லை. பாருங்க, அவனுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை. எத்தனையோ 100 ஆண்டுகளாய் மோசே செய்த வெண்கல சர்பத்தை ஜனங்கள் ஒரு மாதிரி ஆராதிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெண்கல சர்பத்தை தாவீதின் நாட்களில் கூட அது இருந்திருக்கும், அது சாலமோன் நாட்களில் கூட இருந்திருக்கும். அந்த வெண்கல சர்பத்தை யாருமே டச் பண்ணலை. ஏனென்றால் அது யார் உருவாக்குனது? மோசே உருவாக்குனது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்களை பாம்பு கடித்த பொழுது அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். ஆகவே அந்த வெண்கல சர்பத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அதை அவர்கள் ஒரு ஆராதனையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு தவறான ஒரு தகப்பன், ஒரு ஒழுங்கில்லாத ஒரு தகப்பன், அவனிடத்தில் வந்த இந்த எசேக்கியா அந்த வெண்கல சர்பத்தை உடைக்கிறான். பாருங்க, அந்த பாரம்பரியத்தை உடைக்கிறான். நம்ம பாரம்பரியத்தை உடைக்கிறதுன்றது ரொம்ப தைரியம் வேணும். பாரம்பரியத்தை உடைக்க சில நேரத்தில் அது பாரம்பரியம் தவறுன்னு தெரியும், ஆனால் அதை நம்ம டச் பண்ண மாட்டோம். ஏனென்றால் அதை டச் பண்ணால் நிறைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனால் இந்த எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே பாரம்பரியங்களை உடைக்க ஆரம்பித்தான். அது மட்டுமல்லாமல் அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை திறந்து அதை பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. என்ன அவ்வளோ ஒரு நம்பிக்கை! ஒருவேளை தாவீதை விட இவன் நம்பிக்கை அதிகமாக வைத்தானோ இருக்கலாம், தெரியல. அவ்வளோ ஒரு நம்பிக்கை. சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்களில் யூதாவினுடைய நாட்களில் யூதா பிரிக்கப்பட்ட பிறகு இவன் அப்படிப்பட்ட அந்த முழு இஸ்ரவேலில் தாவீது அவன் மிக சிறந்தவன். இவன் காலத்தில் யூதா பிரிக்கப்பட்டது, ஆகவே அந்த பிரிக்கப்பட்ட ராஜாக்களை இவனை போல யாரும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. இவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை மிக மிக உறுதியாக இருந்தது. அல்லேலூயா! இன்றைக்கு இந்த எசேக்கியாவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவருக்கு பிடிக்காத பாரம்பரியங்களை உடைப்போம். ஆமென். ஆண்டவருக்கு பிடிக்காத பாரம்பரியங்களை உடைப்போம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்திலிருந்து விடுதலையாக கற்றுக்கொள்வோம். அவன் அப்போதான் ராஜாவானவுடன் தன்னுடைய மந்திரி என்ன சொல்ல போறாங்க, ஜனங்க என்ன சொல்ல போறாங்க, ஆசாரியர்கள் என்ன சொல்ல போறாங்க, அதை குறிச்செல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவன் நம்புகிற தெய்வத்தின் மேல அவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம். இந்த எசேக்கியா தேவன் மேல் அதிகமாய் நம்பிக்கை வைத்தான். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு சபையாய் மாறுவோம். ஆமென். நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ பிரச்சனை இல்லை, நமக்கு தேவன் மேல் நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொடிந்து போன ஒரு காலத்தில் ராஜாவா இருக்கிறான். அவனுடைய தேசத்தில் யுத்த வீரர்கள் கூட இல்லை. அவன் அப்பா நாட்களிலே எல்லா யுத்த வீரர்கள் கொன்று குவித்து விட்டார்கள் எதிரிகள். சரியான யுத்த ஆட்கள் இல்லை. தேசம் ஒரு நல்ல ஆசீர்வாதமா இல்லை, செழிப்பா இல்லை, பாதுகாப்பா இல்லை. ஆனாலும் தேவன் மேல் அவனுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நேர ஆலயத்தில் போய் ஆலயத்தில் இருக்கிற அசுத்தங்களை தூக்கி எறிகிறான். ஹல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. ஆமென். எசேக்கியாவை போல நான் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை. சூழ்நிலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது உன் தகப்பன் சரியில்லையே, உன் தாய் சரியில்லையே, அதையெல்லாம் ஆண்டவர் கன்சிடர் பண்ண மாட்டாரு. உனக்கு நம்பிக்கை வந்தா எல்லா சாபமும் உடைஞ்சு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மேல் பயங்கர ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம், அவன் பின்வாங்காத ஒரு மனுஷனாய் இருந்தான். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 6வது வசனமும் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல்ல 6வது வசனத்தை வாசிப்போம்.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகள் மாறும் பொழுது பின்வாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த பின்வாங்குகிற இருதயம் ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு இருதயம். ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் எதிரிகள் தோக்க போகிறாங்கன்னு தெரியுது. அவங்க தோக்க போகிறாங்க, நமக்கு எதுவுமே இல்லை. உடனே என்ன செய்வாங்க? வெறி கொண்டு சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய படை அழிந்து கொண்டு வருகிறது. ராஜாவுக்கு தெரியுது, தளபதிகளுக்கு தெரியுது, ஜனங்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் அழிய போகிறோம். ஆகவே எப்படியாகிலும் தான் பட்டணத்தை காப்பாற்ற என்ன செய்வான்? அவன் பயங்கரமாக பைத்தியக்காரத்தனமாக யுத்தம் பண்ணுவான். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம். ஆனால் அந்த ஜெயித்து கொண்டு வருகிற மக்கள் அவங்க திடீர் என்று காண்பிக்கின்ற அந்த ஆவேசம், அந்த வீரத்தை கண்டு பயந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. நீ வெற்றி பெற போற. உன் சத்துரு கடைசி நேரம் கொஞ்சம் துள்ளிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். நீ இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னேறினா வெற்றி பெற்றுடலாம். இதே தான் கிறிஸ்தவ ஜீவியத்தில். நம்முடைய சத்ருவாக இருக்கிற பிசாசு அவன் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற கிருபை, நமக்கு இருக்கிற தேவ பலனை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? அப்படியே நம்மளை கடைசி நேரத்தில் தனக்கு முடியல, எப்படியாக உங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி நமக்கு விரோதமாய் போராட்டங்களை அதிகரிக்க பண்ணுவான். வேலை இடத்துல, குடும்பத்தில், ஊழியத்தில், சரீரத்தில், மன ரீதியில், பணத்தில். தயவு செய்து பின்வாங்கிடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உனக்கு தான் வெற்றி. ஆண்டவர் நல்லா சொல்லி இருக்கிறாரு, உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். பிசாசு அப்படிதான் கர்ஜிப்பான். ஐயோ, இவன் நம்மளை அழிச்சிடுவானோ, இவன் நம்மளை விட பலசாலியோ, இவன் நம்மளை விட பெரியவனோ என்று ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தில் பின்வாங்க கூடாது, பரிசுத்தத்தில் பின்வாங்க கூடாது. தேவனுக்கு அர்ப்பணித்த அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வேத வசனிப்பு, வாசிக்கிறது, ஊழியம் செய்கிறது, தயவு செய்து பின்வாங்க கூடாது. உங்க மனசுல பார்த்து சொல்லுங்க, நான் பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நான் அப்படிதான் என்னை உருவாக்குகிறேன். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஒரு நாள் நான் பின்வாங்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. நான் பின்வாங்க கூடாது. ஏன்னா அவன் ரொம்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் எழும்பி வருகிற ஒரு ராஜா. தகப்பன் அநியாயம் செய்தவன். ஆகவே இவன் மேலே ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ரொம்ப கெட்ட, ஒரு மோசமான ஒரு மனுஷனுடைய பிள்ளையை யார் நேசிப்பா? என்ன ஒரு மோசமான ஒரு தகப்பன். எல்லாருக்குமே தெரியுது, அவன் ஒரு ரவுடி, அவன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறான், அவன் எல்லாரையும் அவன் அடிக்கிறான். அவன் பிள்ளைய யார் நேசிப்பா? சபிக்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட சாபத்தில் இருந்து வருகிற இந்த எசேக்கியா தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவன் எப்படி இருக்கிறானாம்? தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்யதில் பின்வாங்கிடாதீங்க. அல்லேலூயா. நன்மை செய்துட்டே இருங்க. யார் உங்களுக்கு எவ்வளவு தீமை செய்தாலும் சரி, நன்மை செய்துட்டே இருங்க. ஆசீர்வதித்து கொண்டே இருங்க. ஆண்டவருக்குள் வளர்ந்து கொண்டே இருங்க. அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். சில நேரம் நாம் சாதாரண மனுஷனை போல வாழ நாம் அழைக்கப்படலை. நாம் நம்முடைய பிதாவாகிய தாவீதை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை போல இருக்கதான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கன்னத்தில் ஒருத்தன் அறைந்தா அவனை மறு கன்னத்தில் அறைவது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம வாங்கி கொள்ள தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? தயவு செய்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். ஊழியத்தில் பின்வாங்காத, எடுத்த காரியத்தில் பின்வாங்காத, ஜெபத்தில் பின்வாங்காத. அதான் நான் சொல்லுவேன் பாருங்க, நீ ஜெபம் பண்ணுற, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுற, தூக்கம் வந்தாலும் சரி அந்த இடத்துல உட்காந்துரு. அப்படி தான் நான் இருந்தேன். தூக்கம் வந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு எழுந்து ஜெபம் பண்ணவே முடியாது, தூங்கி விழுந்துட்டு இருப்பேன். ஆனாலும் உட்காந்துருப்பேன். ஆண்டவரே, அந்த டைம் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் தூங்க நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு சில நேரத்தில் முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்கிறதுனாலே ஜெப ஆவியை ஊற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கெல்லாம் என்னுடைய லைஃப்பில் எவ்ரிடே நைட் ப்ரேயர். எனக்கே தெரியாது எப்படி இந்த அபிஷேகம் இறங்குச்சது, எப்படி நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கே தெரியாது. என்ன நான் நைட்டு நான் குறைந்தது 2 இல்லாட்டா 3 மணிக்கு அப்புறம் தான் நான் படுக்கவே போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே 10 முறை தூங்கி விழுந்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த பின்வாங்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணுறேன், பின்வாங்க மாட்டேன். நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியத்தில் எவ்வளோ எதிர்ப்புகள் வரலாம், பின்வாங்கிடாது. இவன் தன் தகப்பனை போல தாவீதை போல ஆண்டவருக்கு மிக பிரியமாய் இருந்தான். இந்த காலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி இருக்கியா? தயவு செய்து பின்வாங்கிடாத. தேவன் பின்வாங்குகிறவர்களை அல்ல, முன்னேறுகிறவர்களை தான் நேசிக்கிறார். பின்வாங்குகிறவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். நல்ல காரியம் செய்துட்டு இருக்க, தொடர்ந்து நல்ல காரியம் செய். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? காலையில் தூங்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து முன்னேறு. ஆமென். எசேக்கியா தன் தேவனுடைய காரியத்தில் பின்வாங்கவே இல்லை. ஊழியத்தில் எத்தனை பேர் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறீங்க? ஜெப ஜீவியத்தில் எத்தனை பேர் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறீங்க? தாழ்மை, பரிசுத்தம், அன்பு, ஐக்கியம், எத்தனை பேர் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறீங்க? நம்ம நேசிக்கிறவங்களாம் விட்டுடக்கூடாது. சரி? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் நிறைய காரியங்களை நாம் ஜெபித்தோம். அடுத்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 32 வசனம் 7 வசனம் 8 நம்ம வாசிக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு கூட இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இவன் தன் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். ரொம்ப ஒரு கடினமான ஒரு நேரம். சனகரிப் ராஜா இந்த தேசத்தை முற்றுகை போட்டு அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது அவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். அசீரியா ராஜாவும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கில் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஒரு இக்கட்டான நேரத்தில் சொல்கிறான். நாம் சொல்லுவோம், நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது சொல்லுவோம், எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென். அப்படி தான் நாம் சொல்லுவோம். நல்லா நம்ம பர்ஸு நல்லா வெயிட்டாக இருந்தால் சொல்லுவோம், கர்த்தர் பெரியவர் தெரியுமா பிரதர்? கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ப்ரொமோஷன் வந்தால் சொல்லுவோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹலோ, யார்? நான் ஜெபம் பண்ண மாதிரி கர்த்தர் ப்ரமோஷனை கொடுத்தார், வேலையை கொடுத்தார். நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதமானவர். எங்கேயாவது கொஞ்சம் இடிக்கட்டும், அப்போ சொல்லுவோம், அவர் இருக்கிறாரா? இந்த பாஸ்டரும் போய் அந்த அந்த ஆண்டவரும் போய் எல்லாம் போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போய் 40 நாள் ஜெபம் போய் என்ன இதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் இவன் சொல்லுகிறான், அவனுடைய உயிருக்கு ஆபத்து. ஆனால் சொல்லுகிறான், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனை மத்தியில் நீ வந்திருக்கலாம். சொல்லு, உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நல்ல சத்தமாக நல்ல நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து சொல்லுங்க. டிபி பேஷண்ட் மாதிரி குனிஞ்சு சொல்ல, சரியா? நல்லா நிமிர்ந்து சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சனகரிப் ஏராளமான கூட்டத்தோடு வந்து நிற்கிறான். இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழியை காணும். ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த எசேக்கியா தன்னை தேவனுக்குள் தேவனுடைய பலத்தை நம்பினான். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய பலன் என்ன தெரியுமா? எப்போ அவன் தேவனுடைய பலத்தை சார்ந்து வாழ்கிறான், அப்போதான் அவன் பலசாலி. அல்லேலூயா. நாம பலவீனமாக தான் இருப்போம். ஆனால் எப்பொழுது நமக்குள் கர்த்தர் என் பலன், எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் என் பலன்? அல்லேலூயா. என்ன பிரச்சனையில் போனாலும் சரி, என்ன தோல்வியில் போனாலும் சரி, என்ன போராட்டத்தில் போனாலும் சரி, உங்களால் சொல்ல முடியணும் எசேக்கியாவை போல, கர்த்தர் என் பலன். ஏன்பா சத்துரு உனக்கு விரோதமாக நிற்கிறான்? எப்படி கர்த்தர் என் பலன்? ஆமாம், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அக்கினியில் போனாதான் அற்புதம். பிரைஸ் தி லார்ட்.
அக்கினி அவிழ்த்து போடும் என்று அந்த எபிரேய பிள்ளைகள் ஜெபம் பண்ணல. சுவாமி, இந்த அக்கினியை அவிழ்த்து போடும், இந்த அக்கினியை எப்படியாவது வானத்திலிருந்து மழை பெய்யட்டும் ஆண்டவரே. நீர் அந்த நோவாவின் நாட்களிலே வானத்தின் மதகுகளை திறந்தீங்களே, அப்படி திறங்கலாம் ஜெபிக்கல. ஒரு தேவ பிள்ளையினுடைய அற்புதமே பலனு நீ அக்னிக்குள்ள போனாதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளையினுடைய மகிமையே சிங்கத்தின் கெபியில போய் நீ விழுந்தாதான். சொல்லுங்க, இன்னைக்கு ஒருவேளை நீ அக்னியில இருந்தா சொல், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உன் பலன். எசேக்கியாவுக்கு ரொம்ப ஆண்டவருக்கு இந்த எசேக்கியாவை பிடிக்குது. எல்லா பக்கமும் போராட்டம், ஆனால் அவன் மனதிலே ஒரு அமைதி, அவன் மனதிலே ஒரு நம்பிக்கை, அவன் மனதிலே ஆண்டவர் மேல ஒரு அன்பு. அவனுக்கு தெரியும், நான் தேவனுடைய ஆலயத்தை திறந்தவன், நான் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த அசுத்தங்களை அகற்றினவன், நான் தேவனுடைய ஆலயத்தை நான் பழுது பார்த்தவன். ஆகவே கர்த்தர் எனக்கு பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. நல்ல நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபிக்கிற உனக்கு தேவன் பலனா இருக்க மாட்டாரா? சொல்லுங்க, இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாரு. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தால் தானே தேவன் பலனா இருப்பாரு. ஹலோ, எத்தனை பேர் நேற்று லீவாக இருந்துட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரல? என்ன, ஆண்டவர் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுவார். உங்களை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். என்ன, ஒரு சபையில் இவன் அந்த சபையை திறந்தவன். சில நேரத்தில் இந்த எசேக்கியாவினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இல்லாமல் போயிடலாம். நேற்று தினத்தில் ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஒரு செபிக்க, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், மாதத்தினுடைய முதல் நாள், ஒரு முதல் வாரம். என்ன, எப்படி ஆண்டவர் பலனாய் மாறுவார்? ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டணும், மனம் திரும்பணும். சபையில் நம்ம கூடி வந்து செபிக்கணும். ஒரு சாட்டர்டே உங்களுக்கு ஹாலிடே, வீட்டில் இருக்க உங்களுக்கு மனசு வரக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகணும். அப்போ தான் நமக்கு விரோதமாய் சனகரிப்பு வரும் பொழுது தேவன் நினைவு கூறுவார். என் ஆலயத்தில் வந்து செபித்த மகள், என்னுடைய ஊழியத்தை செய்த மகள், இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு பணிவிடை. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் சபையில் ஏதோ ஒரு பணிவிடை செய்யணும். ஒரு நாள் குடும்பமாக வந்து சபையை ஏதாவது சுத்திகரிக்கணும், ஊழியத்தில் ஈடுபடணும். அப்போதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு உனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இந்த ஆலயத்தோடு உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? நீ வீட்டுக்கு நேராக போகிற, சாப்பிட்ற, அதுக்கப்புறம் போயிடுற, நேராக போகிற, தூங்குற, சாப்பிட்ற, போயிடுற, அம்மா கிட்ட பேசுறதில்லை, அப்பா கிட்ட பேசுறதில்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. உன்னை அவங்க கேட்பாங்க, நீ என்னப்பா கெஸ்ட்டா, இல்லை இந்த வீட்டினுடைய புருஷனா, இல்லை மகனா? தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் ஏதாகிலும் பண்ணணும். எனக்கு எதுவும் வேலை இல்லைன்னு கேட்கக்கூடாது. வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷமாகிலும் தேவனுடைய ஆலயத்தில் ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தை திறந்தவன். தேவன் அவனுக்கு பலனாய் இருந்தார். சில நேரத்தில் ஏன் தெரியுமா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கேட்கப்படலை. தேவனுடைய ஆலயம் திறந்திருந்தது, நீ உள்ள வரல. ஹலோ, தேவனுடைய ஆலயம் அந்த சனிக்கிழமை திறந்திருந்தது, நீ வரமாட்டியான்னு ஆண்டவர் காத்திருந்தார். உனக்கு நான் அற்புதம் செய்தேனே, உன்னை நான் ஆசீர்வதித்தேனே, எனக்கு நன்மை செய், நீ வர, என்னுடைய பாதத்தில் நீ வரமாட்டாயா? ஜெபிக்க தான் தேவனுடைய திட்டங்கள் நம்ம லைஃப்ல வரும். இங்க இருக்கக்கூடிய சிலரை தேவன் எங்கேயோ கொண்டு போய் இருந்திருப்பார், எங்கே எந்த உயரத்துக்கோ கொண்டு போய் இருந்திருப்பார். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் காணப்படல். ஆகவே அந்த உயரங்கள் மறைக்கப்படும். அந்த ஒளிப்பீடத்தின் பொக்கிஷம், அந்த ஒளிப்பீடத்தினுடைய அந்த பொக்கிஷத்தை நீ திறக்கக்கூடாதபடி, ஆண்டவர் அந்த இருப்பு தாழ்பாலை உடைக்கக்கூடாதபடி, வெண்கல கதவை திறக்கக்கூடாதபடி உனக்கு பலன் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து அதான் பெரிய திட்டங்கள் உருவாகும். நிறைய பேருக்கு தெரியல, என் லைஃப்பில் தேவனுடைய ஆலயத்தில் நான் இருந்தபடினால்தான் என் லைஃப்பில் தேவனுடைய திட்டங்கள் உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. எசேக்கியா தேவ சமூகத்தில் பலன் அடைந்தான். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் தன் ராஜபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள்.
ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அசுத்தங்களை அகற்றினான். முதலாவது அவன் தேவனுடைய ஆலயத்தை பாருங்க எப்போ திறக்கிறான் பார்க்கிறோம். அவனுடைய ராஜபாரத்தின் முதலாவது வருஷம் முதலாவது மாதத்திலேயே, எப்போ ராஜாவானோ அந்த மாசத்திலேயே அவன் செய்த முதல் காரியம் தேவனுடைய ஆலயத்தை போய் திறந்தான். ஆமென். மூடப்பட்டு கிடக்கு, மூடப்பட்டு கிடக்கு. எவ்வளோ எவ்வளோ ஒரு வேதனை. சாலமோன் கட்டின ஆலயம் என்ன எவ்வளோ அற்புதமான ஆலயம் மூடப்பட்டு கிடக்கு. ஒரு மகிமையின் ஆலயம் மூடப்பட்டு கிடக்கு. ஒருவேளை உனக்குள் ஒரு மகிமையின் ஆலயம் உண்டு, அது மூடப்பட்டிருக்கா எனக்கு தெரியல. உன்னை தேவன் ஒரு உன்னத நோக்கத்திற்காய் ஒரு உன்னத திட்டத்திற்காக உன்னை அழைத்திருக்கலாம். உனக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், மகிமையின் விசுவாசம், மகிமையின் அபிஷேகம், மகிமையின் கிருபைகள் மூடப்பட்டிருக்கா, இல்லை நீ அதை திறக்கிறையா? ஆமென். ஒருவேளை மூடப்பட்ட தரிசனத்தோடு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. உன்னுடைய தரிசனங்கள் மூடப்பட்டு போனது. என்ன, உன்னுடைய ஊழியங்கள் மூடப்பட்டு போனது. எத்தனை பேருடைய ஊழியம் மூடப்பட்டதோ எனக்கு தெரியல. ஆலயத்தில் இல்லாவிட்டால் உனக்கு தேவன் வைத்த அந்த செழிப்பான இடம் மூடப்பட்டு கிடக்கு. ஆனால் இந்த மனுஷன் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து அதை திறக்கிறான். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவை நீங்க தான் திறக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கடவுள் திறப்பார். இல்லை, நீங்க தான் திறக்கணும். நீங்க தான் திறக்கணும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை தான் கொடுப்பார், வார்த்தையை தான் கொடுப்பார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாரு. இன்னையிலிருந்து என்ன செய்ய போற ஆசீர்வாதமாய் மாற. ஆமீன். நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன், இன்று முதல் தேவன் ஆசீர்வாதம் இல்லை. உனக்கு ஆண்டவர் ஒரு வயல்வெளியை கொடுத்து இந்த வயல்வெளியை நான் ஆசீர்வதிக்கிறேன், இது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுவார். நீ தான் அந்த வயல்வெளியில் என்ன செய்யணும்? வேலை செய்து உழைத்து, அதை கடினமாய் உழைத்து, நல்ல விதைகளை பார்த்து, நல்ல விதைகளை செலக்ட் பண்ணி, சரியான பக்குவத்தில் அதில் நீ விதைத்து அந்த தோட்டத்தை நீ பராமரித்தால் உனக்கு 100 மடங்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய சபைகள் எத்தனையோ வாக்குத்தத்தம் பெற்றது, ஆனால் அவர்கள் ஒழுங்குபடுத்தலை. நம்ம ஒவ்வொருடைய தலையின் மேலும் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் சும்மா இருக்கு, சும்மா இருக்கு. நம்ம பிரயாசம் எடுக்காமல் எப்படி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்? ஆமென். ஒவ்வொருத்தர் மேல தேவன் எவ்வளவோ கிருபை. நீ அழும் பொழுதெல்லாம், நீ கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் தேவன் எத்தனையோ ஆசீர்வாதங்களை உன்மேல் வைக்கிறார். அதற்கு நீ என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? எசேக்கியா அந்த ஆசாரியெல்லாம் அழைக்கிறான் பாருங்க. அழைத்து அவங்களிடத்துல பேசி தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தலாம் என்று சொல்லுகிறான். அடுத்து 2 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிப்போம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்கை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். என்ன செய்தாங்களாம் பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் சர்வாங்க தகன பலி செலுத்தல. ஆண்டவர் மோசையோடு பேசும்போது சொன்னார், காலையிலையும் சாயங்காலமும் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சமூக தப்பங்கள் வைக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தூபம் போடப்படணும். ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தின் ரத்தம் பலிபீடத்தின் மேலே அது தெளிக்கப்படணும். ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை கொண்டு வரணும். அப்பதான் ஜனங்கள் மேல் சாபம், ஜனங்களுடைய பாவத்திற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பார். இல்லாவிட்டால் கோபாக்கியனை புறப்பட்டு விடும். ஆனால் இவர்களோ பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல், தூபம் காட்டாமல், விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். எத்தனை பேர் அதிகாலையில் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தல? அப்போ உன்னுடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கே. எத்தனை பேர் தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்தல? எத்தனை பேர் தேவனுக்கு உகந்த அந்த தூபங்களை காட்டல? எத்தனை பேருடைய விளக்குகள் அணைந்து போயிருக்கு? எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தினுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறான். 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருடைய பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாய் நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருக்கு தூபம் காட்ட அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆராதனை நேரத்தில் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? அதுதான் தூபம்.
அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற பலி, அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற தூப வர்க்கங்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது உள்ளம் உருகி ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்மை மறந்து ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை மறந்து ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ஆசாரியர்களை கூப்பிடுறோம். அவங்க தான் ராஜாவை கூப்பிட்டு ஆராதனை பண்ண சொல்லணும். அவங்க தான் ராஜாவை கூப்பிட்டு, ராஜாவே ஆலயத்தின் கதவுகளை திறக்கணும், ஆலயம் நல்லா வரணும்னு சொல்லி அவங்க தான் கூப்பிடணும். ஆனால் இவன் அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், வாங்க நம்ம போய் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். ஆமென். ரிவர்ஸ். ராஜா தேசத்தை பார்க்கணும், ஆலயத்தையா பார்க்கணும். இந்த எசேக்கியா விசேஷமானவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசேஷமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசேஷமாய் மாறணும். உங்க வீட்டில் திரும்ப ஒரு ஜெப தூபத்தை கொண்டு வாங்க. உங்க வீட்டில் ஒருவேளை தேவனுடைய பிரசன்னம் இல்லாதபடி பூட்டப்பட்டிருந்தா, தயவு செய்து உங்க வீட்டில் ஒரு ஜெப பிரசன்னத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 34வது வசனம். இன்னைக்கு ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோல் உரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீரும் மட்டுமாகவும் மற்ற ஆசாரிகள் தங்களை பரிசுத்தம் பண்ணும் மட்டுமாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, ஒரு ராஜா மன உற்சாகம் உள்ளவனாய் மாறுகிறான். ஆசாரியர்கள் எழும்பி வந்து பலியிட ஆரம்பிக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் திரும்ப பலியிட வந்துட்டாங்க. ஏராளமான பலி, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. லேவியர்கள் ஆசாரியரை விட ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஆசாரியர்களுக்கு அவ்வளவு உற்சாகம் இல்லை. ஏராளமான பலி. ஒரு எழுப்புதல் வரும்போது அப்படிதான் நடக்கும். சபையில ஒரு எழுப்புதல் வரும் பொழுது மற்றவங்க சபையில் முன்னாடி இருக்கிறவங்களை விட புதுசாக வர்றவங்க உற்சாகமாக ஈடுபடுவாங்க. ஐயா வாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க தேவ சமூகத்தில் போகலாம். ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப லேட் பண்ணுறாங்க. மெதுவாக பண்ணிக்கலாம். லேவியர் சொல்கிறான், இல்லை நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயத்தில் எத்தனை அப்படி உற்சாகமாக இருக்கிறீங்க. பிரேயர் ஆர்மி. சில நேரத்தில் அந்த மூத்தவர்கள் இல்லாவிட்டால் முந்தினவர்கள் அசட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ. புதுசாக வர்றவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். சபைக்கு புதுசாக வர்றவங்க கரெக்ட் டைமுக்கு வந்து ஆண்டவருடைய ஆராதனைக்காக நிற்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆராதனை முன்ன நடத்தினவங்க லேட்டாக வராங்க. ஆமீன். இந்த எசேக்கியா ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறான். இன்றைக்கு நீங்களும் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் தேவனை ஆராதிப்பதில் உற்சாகமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபத்து காலத்தில் அந்த எசேக்கியா என்ன செய்தான்? 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் சத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற பொழுது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சனகரிப் ஆண்டவரையும் எசேக்கியாவையும் ரொம்ப அவமானப்படுத்துவான். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவான். என்னுடைய கரத்திலிருந்து தப்பி வைக்கத்தக்க தெய்வம் உண்டோ? உங்க எசேக்கியா உங்களை ரொம்ப வஞ்சிக்கிறான். நீங்கள்லாம் என்கிட்ட வந்துடுங்க, நான் உங்களுக்கு திராட்சை தோட்டத்தை தரேன், இந்த தேசத்தை விட ஒரு நல்ல தேசத்தை உங்களுக்கு கொண்டு போறேன் அப்படி என்று சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தும் பொழுது இந்த எசேக்கியாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தேவனுடைய ஆலயத்தில் ஓடி போய் அவன் கதற ஆரம்பிக்கிறான். ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனோடு கூட ஏசா தீர்க்கதரிசியும் இணைந்து கொள்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா ஏசா தீர்க்கதரிசியை விட எசேக்கியாவுக்காக தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ததை போல் தெரிகிறது.
அவன் தேவ சமூகத்தில் போய் கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எனக்கு அன்பானவர்களே, ஆபத்து என்பது எப்படி எந்த ரூபத்தில் யாருக்கு எப்போ வரும் நம்ம சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய ஆலயத்தில் நல்ல கனெக்டடாக இருக்கணும். எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் யுவாஸ் ரொம்ப அழகாக கனெக்டாக இருந்தான். ஏன் தேவாலயத்தை திறந்தான்? தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். தேவாலயத்தில் ஆராதனை செய்தான். தேவ ஆலயத்தில் ஆசாரியர்களை எழுப்பினான், லேவியர்களை எழுப்பினான். தேவாலயத்தை பழுது பார்த்தான். தேவாலயத்தில் அவன் திரும்ப ஊழியங்களை உருவாக்கினான். திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்கள் வந்து ஆராதிப்பதற்கு அவன் ஒரு காரணமாக இருந்தான். இப்பொழுது அவனுடைய தேசத்திற்கு ஒரு பிரச்சனை. தேவாலயத்துக்கு போகிறான். தேவாலயத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி சனகரிப்பினுடைய சேனையை அதம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன பண்ணுறாரா? அதம் பண்ணுகிறார். அதம் பண்ணுறாருன்னா சின்ன பின்னமாக்குறது. அதாவது ஒரு குழந்தைய அடிக்கிறாங்க வைங்களேன். ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வான்? குழந்தைய ஒரு குச்சை எடுத்து முட்டிக்கு கீழே பின்பக்கம் என்ன செய்யணும்? ஒரு 2 அடி அடிக்கணும். என்ன அங்கே தான் நல்லா வலிக்கும். ஒரு சின்ன ஒரு பெரம்பை வச்சு அடிக்கணும். இதை கூட நீ அடிக்கலை அப்படின்னா உன் குழந்தையை நீ பகைக்கிறாய் என்று வேதம் சொல்லுது. அது உனக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தையா இருக்கலாம், சரியா? ஆனால் அந்த குழந்தைய நீ அடிக்காமல் ஒரு குழந்தை வளருதுன்னா அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தையாகவே இருக்காது, சரியா? நல்ல குழந்தையாகவே இருக்காது. இது என் கண்ணு தானே, அது முள்ளாக மாறிடும், சரியா? சரியா? அந்த குழந்தை எவ்வளவுதான் உனக்கு பரலோகத்திலேருந்து தொப்புனும் கையில் விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய அடித்து வள, சரியா? அடித்து கண்டித்து வள, ஒரு தகப்பனாக இருந்து அடி. அதே கண்ணா பின்னான்னு ரெஸ்லிங்கில் சண்டை போடுற மாதிரி அந்த குழந்தை மேலே ஏறி அந்த முகத்தில் குத்தி அப்படியே குத்தி அந்த கண்ணு வீங்கி மூக்கு உடஞ்சி பல்லு உடஞ்சி அப்படியே அந்த தலை முடியை பிடிச்சி சவத்தில் போய் இடிச்சு நீ மனுஷனே இல்லை, சரியா? ஆண்டவர் அந்த மாதிரி தான் இந்த சனகரி படிச்சிருக்கிறார். அதம் பண்ணினார். சொல்லுங்க. ஏன்? தேவனுடைய ஆலயத்தை கட்டின மனுஷன் தேவாலயத்தில் வந்து அழுகுறான். தேவன் சும்மா இருப்பாரா? ஆமேன். சும்மா இருப்பாரா? தேவனுடைய ஆலயத்தில், இந்த தேவாலயத்தில் நீங்கள் வந்து செபிக்கும் பொழுது, இந்த தேவாலயத்துக்கு ஏதாவது நீங்கள் செய்திருந்தீங்கன்னா, இந்த தேவாலயத்தில் நீங்கள் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாக இருந்தினா, நீ இந்த தேவாலயத்தில் அழுதா தேவன் உனக்கு விரோதமாக இருக்கிற மக்களை அதம் பண்ணுவார், பிசாசை அதம் பண்ணுவார். நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க தேவாலயத்தை ரொம்ப அற்பமாக நினைக்கிறீங்க. நினச்சா வர்றது, நினைக்கலன்னா வர்றதில்ல. ஆன்லைனில் பார்க்குறது ப்ரைஸ் எல்லாம் என்ன தேவாலயத்தை அற்பமாக நினைக்கிறது. சும்மா வர்றது, கால் மேலே காலை போட்டுட்டு காலை டக்கு டக்கு டக்குன்னு ஆட்டிட்டு கிடக்கிறது. என்ன அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ப்ரைஸ் எல்லாம். நீ தேவாலயத்தில் ஜெபித்தா உனக்கு ஒன்றும் நடக்காது. உனக்கு கொட்டாவி தான் வரும். என்னதான் வரும்? கொட்டாவி தான் வரும். அதே தேவாலயத்தில் நீ ஏதாயிலும் செய்து பார். நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் இந்த டேவிட் இருக்கானே, அவன் ஜெபம் பண்ண பெரிய காரியம் நடக்கும். ஆமென். ஏன்னா இங்கேயே தானே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். என்ன அது ஒரு பெரிய தேவாலயத்தில் வேலை செய்கிற ஜாப் கிடைக்கிறத ஒரு பெரிய கிருபை. என்ன அந்த கிருபை இழந்துடக்கூடாது. இந்த ஆலயத்தில் உட்காந்துட்டு நமக்காக அவன் மட்டும் இல்லை, நிறைய எத்தனை பேர் இந்த தேவாலயத்தில் வேலை செய்கிறீங்க? தம்பி பாருங்க, கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஏதாவது ஒரு வேலை, சேரை எடுக்கிறது, அது ஒதுக்குறது, நல்லா தூக்குங்க. பாருங்க, நீங்கள்லாம் பாக்கியசாலிங்க. உங்கள் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியாது, நல்லா ஆகும், அதை சொல்ல வரேன், சரி? பிரைஸ் தி லார்ட். நான் வருவேன் போவேன், நல்லது தான், வந்துட்டு போ, நல்லது தான், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தான். ஆனால் எசேக்கியா மாதிரி மாறுன்னு சொல்கிறேன். எசேக்கியா மாதிரி மாறு. பக்கத்தில் கையை பிடிச்சி யாரையா பார்த்து சொல்லுங்க, எசேக்கியா மாதிரி மாறுங்கன்னு சொல்லுங்க. ஆமேன். சத்தமாக சொல்லுங்க, எசேக்கியா மாதிரி மாறுங்க. ஹலோ, யார் மாதிரி மாறுங்க? யாராவது உம்முன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரிச்சு எசேக்கியா மாதிரி மாறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ ஆலயத்தை கட்டுகிற ஒரு மனுஷன் கதர்னா தேவன் பொறுத்துக்க மாட்டார்.
அதே மாதிரி உன்னுடைய சரீரமும் ஒரு தேவாலயம். அதில் தேவனுக்கு நல்ல ஸ்தோத்திர பலி, நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை, நல்லா முட்டி போட்டு ஆண்டவரை துதிச்சின்னா உன் உள்ளத்தில் ஒரு வேதனை வந்தால் தேவன் பொறுத்துக்க மாட்டார். ஆமீன். நீங்கள் சொல்றீங்க நாமளே யாரா? தேவனுடைய ஆலயம். காலையில் எழுந்தா உனக்கு ஆண்டவரை துதித்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறியே, அந்த ஜெபம் உள்ள அந்த தேவாலயத்தை தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசித்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்றியே, உன்னை தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். அடுத்து அவன் வியாதிப்பட்டிருந்த பொழுதும் ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்கிறதை நம்ம வாசிக்கிறோம். கடைசியாய் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 31வது அதிகாரம் வசனம் 8. எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியலை காணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கென்று காணிக்கை எடுக்கிறான் பாருங்க. அப்போ ஜனங்கள் வந்து அந்த குவியல்களை ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்க பாருங்க. அதை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவன் புகழ்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் சபை பிள்ளைகள் புகழப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? உங்களை பார்த்து நான் புகழணும். இப்போ தான் அந்த நல்லதத்தை நான் புகழ்ந்தேன், இன்னும் அப்படி புகழப்படணும். பிரைஸ் தி லார்ட். புகழப்படணும். தேவ பிள்ளைகள் புகழப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை புகழணும். ஹலோ, சும்மா புகழ்ந்தன்னா பொய்யாயிடும். நீங்கள் இந்த சபையில் இருக்கணுமே பிரதர், நீங்கள் அருமையானவர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், நீங்கள் எத்தனை அன்புள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்கம்மா, தாயை போல இருதயம். ஐயோ, அப்படி நான் சும்மா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆமேன். தேவாலயத்தில் புகழப்படணும். தேவாலயத்தில் உன்னுடைய ஊழியக்காரனுடைய புகழணும். உங்களுக்கு தெரியல ஊழியக்காரனுடைய புகழ்ச்சி எவ்வளோ பெருசுன்னு தெரியல உங்களுக்கு. என்ன? தேவாலயத்தில் ஊழியக்காரன் புகழணும். தேவாலயத்தில் ஊழியக்காரன் சிலரை பார்த்து மனஸ்தாபப்படக்கூடாது. எவ்வளோ ஆண்டவர் நன்மை செய்தார், இவங்க நன்றி இல்லாமல் இருக்கிறாங்களே. என்ன? இந்த ஆலயத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றாங்க. ஐயோ, எவ்வளோ நன்மை செய்தோம், எவ்வளோ ஆசீர்வதிச்சோம், எவ்வளோ ஜெபிச்சோம், இப்படி இருக்கிறாங்களே. அப்படி ஒரு ஊழியக்காரனுடைய கண்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடாது. சிலர் அப்படியே ரொம்ப இருமாப்பா நிற்பாங்க. அப்படியே என்ன என்ன இப்போ நீ ஜெபிச்சதுக்கு என்ன? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நேற்று நீங்கள் பிரசங்கத்து வந்திருந்தீங்கன்னா ஊழியக்காரனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் பேசினேன். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. குருவி எவ்வளோதான் மேலே பறந்தாலும் கழுகாகாது. என்ன? ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். முதல்ல அந்த டிஃப்ரென்ஸை நீ உணரலனாலே நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டே. அந்த டிஃப்ரென்ஸை தெரியணும். ஒரு ஊழியக்காரன் யார், ஒரு தேவனுடைய மனுஷன் யார். பிரைஸ் தி லார்ட். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த மனுஷன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிக்கிறான். ஐயோ, எவ்வளோ அருமையான ஜனங்க, எவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு இங்கே நிறைய பேர் நல்ல ஜனங்க இருக்கிறீங்க, ஆனால் நல்லா இல்லாத ஆட்களும் இருக்கிறீங்க. உண்மைதானே? என்ன? நிறைய பேர் இங்கே நிறைய மெஜாரிட்டி தேவனை நேசித்து சபையை நேசிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதே நேரத்தில் இல்லாமல் இருக்கிற உன்னை நீ நல்லா இருக்கிற நான் எப்படி சொல்ல முடியும்? ஐ கேனாட் டெல் தட். என்ன? சரியா? ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கடைசியாக 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அவன் அசீரியாவின் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல், பிசாசை சேவிக்காமல், பிசாசினுடைய அதிகாரம், பிசாசினுடைய கட்டுகளை அவன் தள்ளிவிட்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கர்த்தர் அவனோடு இருந்தார்.
அவன் போகிற இடம் அனுகூலம், வாசல்கள் திறக்கும். நீ போகிற இடத்துலலாம் ஜனங்க உன்னை ஆசீர்வதிப்பாங்க. நீ போகிற இடத்துலலாம் உனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருப்பாங்க. நீ போகிற இடத்துலெல்லாம் தானாய் வாசல் திறக்கும். உன்னை பார்த்தாலே ஜனங்களுக்கு உன் மேலே ஒரு பிரியம் வரும். ஆமேன். உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்களே வந்து கேட்பாங்க, நான் என்ன செய்யணும் உனக்கு சொல்லுங்க. உனக்கு வேலை இல்லாமல் இருக்கு, அவங்களே வருவாங்க, என்ன தம்பி வேலை இல்லையா, வா நான் உனக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி தரவா. அவங்களே வருவாங்க. அவங்களே வந்து சொல்லுவாங்க, இங்கே ஒரு வீடு இருக்குப்பா, அந்த வீடை நீ வாங்க முடியுமான்னு பாரு, உனக்கு செட் ஆகும். அவங்களே வருவாங்க. இங்கே ஒரு பிஸ்னஸ் ஒரு வேலை செய்யும்படி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்படி என்கிட்ட கேட்குறாங்க. நான் நினைக்கிறேன் நீ இதுதான் சரியான ஆள், நீ வா, நீ போய் அந்த ஆளை போய் பாரு, அந்த 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 கம்பெனி அந்த ஓனரை போய் பாரு, அவரிடத்துல உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும். நாம் சில ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவோம், இவன் வேண்டான்றான். நிஜமா சில ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணி, பிரதர் இவங்க நம்ம சர்ச்சால் தான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இவன் போய் அவன் முகத்தை பார்த்தோன்னு சொல்கிறான், பாஸ்டர் நீங்கள் வேற ஆள் அனுப்புங்க. ஏன்? அனுகூலம் இல்லை, அனுகூலம் இல்லை. சிலருக்கு அனுகூலம் இருக்கு, சிலருக்கு அனுகூலம் இருக்கு. உங்களுக்கு இந்த அனுகூலன்ற வார்த்தை புரியுதா? சிலருக்கு அனுகூலம் இருக்கு. சிலர் ஆசீர்வதிச்சு அனுப்பா தேவன் அவங்க போகிற இடம்லாம் கேட் திறக்குது. சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் சும்மா தான் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு, பயங்கரமா வேலை கிடைக்குது. ஆளுங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, எனக்கு நல்ல நல்ல வேலை கிடைக்குது. ஆமீன். எனக்கு அந்த வேலையே தெரியல. என் சூப்பர்வைசர் சொல்றாரு, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், ஒரு 2 மாசத்துல நீ ரெடி ஆயிடு. இவனுக்கு நல்ல வேலை தெரிஞ்சிருக்கு, அவன் சூப்பர்வைசர் சொல்றான் உனக்கு வேலை தெரியல, வெளியில போன்றான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அனுகூலம். கர்த்தர் உன் கூட இருக்கணும்னா சில காரியங்களை செய்தாதான் கர்த்தர் கூட இருப்பார். ஆமீன். நீ சும்மா சொல்றதுனால கர்த்தர் உன் கூட இருக்க மாட்டார். எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தை திறந்தான், நம்பிக்கை வைத்தான், அந்த வெண்கல சிலையை உடைத்து போட்டான், தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான், தேவனுடைய ஆலயத்தில் திரும்ப குத்து விளக்கை ஏற்றுகிறான். என்ன ஒரு மனுஷன்! திரும்ப பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான், திரும்ப தூப வர்க்கத்தை கொண்டு வருகிறான், ஓடி போன ஆசாரியர்களை கூப்பிடுகிறான், வாங்க தேவாலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஆசாரியர்களை கூப்பிட்டு, லேவியர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தசமபாகத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். ஏனென்றால் ஆலயம் மூடப்பட்டது, லேவியருக்கு ஆகாரம் இல்லை, ஆசாரியனுக்கு ஆகாரம் இல்லை. பலியிடலைன்னா ஆசாரியனுக்கு எங்க ஆகாரம்? தசமபாகம் கொண்டு வரலன்னா ஆசாரியனுக்கு எங்க ஆகாரம்? லேவியருக்கு எங்க ஆகாரம்? அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறாங்க. தேசத்தில் ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் போய் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தேவன் சத்ருவை அனுப்பி அதம் பண்ணினார். இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுடைய சரீரமாகிய தேவாலயத்தையும் சீர்படுத்துங்க. இந்த தேவாலயத்தில் எப்படி இருக்கணும் அதை செய்யுங்க. ஆமீன். இந்த தேவாலயத்தில் நீ என்ன செய்யணும் அதை செய். உனக்குன்னு ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள். உனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்யுங்க. அப்படி ஆலயத்தில் செய்யும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார், தேவன் அதை பார்க்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அப்பொழுது நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உதவி செய்வார். இந்த ஆலயத்தில் வேலை செய்கிற நீ முட்டி போட்டு, சுவாமி நான் கடன்காரடா இருக்கிறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் கடனை ஆண்டவர் அடிப்பார். நீ 10 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் இந்த ஆலயத்தில் நீ செய்கிற வேலைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு, பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஆமீன். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? நீங்களும் போய் எசேக்கியாவை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் கொடுத்தான். தேவனை தன் பலனாய் நம்பினான். ஆபத்து நாளில் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை அதம் பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய். ஆண்டவருடைய பாதத்தில் உன்னை ஒப்புக்கொடு. சுவாமி, என்னுடைய சரீரமாகிய தேவாலயத்தை நான் சீர்படுத்துவேன், தேவனுடைய ஆலயத்திலும் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு சில நிமிடங்கள் தேவாலயத்தில் உனக்கு என்று ஒரு பங்கு இல்லை அப்படின்னா அது ஆசீர்வாதமான ஒரு காரியம் அல்ல. தேவ சமூகத்தில், தேவனுடைய பீடத்தில்
இந்த அடைக்கலான் குஞ்சுகளுக்கு இடம் கிடைத்ததே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உனக்கு இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு இடம் இருக்கணும். இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் நீ பங்கு பெறணும். முதலாவது அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பிரேயர் ஆர்மியில் போய் சேர்ந்து இந்த ஆலயத்துக்காக செபி. வின் சிங்கப்பூர் ஊழியத்தில் சேர்ந்து செபி. எப்படியெல்லாம் இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியுமோ, உன் குடும்பத்தை போல தேவனுடைய குடும்பம் இது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஏதாகிலும் செய்ய முதலாவது ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்களே. ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அதே மாதிரி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை கட்டுகிற மகளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை சுவாமி கட்டுகிற மகளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்கள் ஊழியத்தை கட்டணும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் உங்கள் ஊழியத்தை கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த தமிழ் ஜனங்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஊழியத்தை ஒரு பிரதானமான ஊழியமாய் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பிசாசின் போராட்டங்கள் நமக்கு எதிராய் உண்டு. இந்த ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் நீ மாற மாட்டாயா? ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தைக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அதை செய்யலாமே, எல்லாரும் செய்யலாமே. அல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே நல்ல அமைதியா இருக்கக்கூடாது. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எசேக்கியேலை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பாரம்பரியத்தை உடைத்து வெளியே வாங்க. பாரம்பரியத்தை உடைத்து வெளியே வாங்க. ஆவியில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு ஆவிக்குரிய மகளாய் உன்னை ஒப்புக்கொடு. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. நம்முடைய விசுவாசத்தை, கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். பின்வாங்காமல் இருப்போம். எவ்வளவு சோதனை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவன் நம்ம பலனாக இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தேவாலயத்தில் ஓடி வந்து கதறுங்க. பரிசுத்தவான்கள் அப்படி செய்தார்கள். யோசுவாவின் நாட்களில் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் போன பொழுது தோற்றார்கள். ஓடி வந்து தேவாலயத்தில் விழுந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் போய் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இருக்குல்ல, என்ன உங்களில் பாவம் இருக்கு, ஸோ பாவத்தை எடுத்து போடு. எத்தனை முறை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவன் கோபப்பட்ட பொழுதெல்லாம் மோசே முகங்குப்புற விழுந்தான். நீங்கள் வாசித்தீங்கன்னா எனக்கு சில நேரம் ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படியே ஜனங்களுடைய மூர்க்கத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தர் கோபாக்கினையாக எழும்பும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் போய் மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுவார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா இந்த தேவாலயம் உனக்காக திறந்திருக்கும். ஓடி வந்து தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து செபி. மனுஷனை பார்க்காதே. எசேக்கியா ராஜா அதை செய்தான். ஏசையா தீர்க்கதரிசி அதை செய்தார். அன்னாள் அதை செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டின மனுஷனுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாம் தியானித்தோம். சுவாமியுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். அர்ப்பணிங்களே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். மனசில் ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க போதும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் தங்கும். அப்பா, இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாங்க. ஆசீர்வதியும். கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் தலைமையில வைத்து அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம போகிற இடத்திலெல்லாம் நமக்கு அனுகூலம் உண்டாகும். கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். நீ போகிற இடத்திலெல்லாம் உனக்கு அனுகூலம் உண்டாகும். சபையே, கர்த்தர் உன்னோடே இருப்பார். நீ போகிற இடத்திலெல்லாம் உனக்கு அனுகூலம் உண்டாகும்.
இயேசுவின் நாமத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். அவர்கள் போகிற இடத்தில் எல்லாம் அனுகூலம் உண்டாகும். உன்னுடைய குடும்பம் ஒருவேளை வெளி தேசத்தில் இருக்கலாம். அவர்கள் போகிற இடத்தில் எல்லாம் கர்த்தருடைய அனுகூலம் உண்டாகும். இந்த ஊழியத்தில் இருக்கிற உன் மீது கர்த்தருடைய அனுகூலம் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறேன். எசேக்கியாவோடு ஆண்டவர் இருந்தார். அவன் சத்துருக்களை அதம் பண்ணினார். கர்த்தர் உன் சத்துருக்களை அதம் பண்ணி போடுவார். பொல்லாத பிசாசின் வல்லமை அதம் பண்ணி போடுவார். கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். உனக்கு அனுகூலம் உண்டாகும். அனுகூலம் உண்டாகும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.